எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளோட எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சனில் செம்ம டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோங்க. அதுவும் நம்ம ஒரே மாதிரி செய்கிறத விட்டுட்டு இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கவங்களும் சரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களை வந்துட்டு இதே ஸ்டைலில் எனக்கு திருப்பி பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைங்கள்லாம். அது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. நான் வந்து 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சிக்கன் மீன் இது எல்லாமே எப்படி கவுச்சி இல்லாமல் கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் நான் வந்து எப்படி கழுவுனா சுத்தமாக கவுச்சி வாடையே இருக்காதுங்க. அந்த மாதிரி எப்படி கழுவுறதுன்னு சொல்கிறேங்க. இது வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இந்த 2 பச்சை மிளகாய் போதுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாமா. ஒரே பாத்திரத்தில் செய்ய போகிறோங்க. குக்கர்லேயே செய்ய போகிறோம். அதுவும் 5 நிமிடத்தில் செய்ய போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல் வாசனைக்காக, கொஞ்சமாக சோம்பு, நான் வந்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்டார் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் ஒரு 4 கிராம்பு சேர்த்துருக்கேங்க. நம்மளோட குழம்பு கூட்டு பொரியல் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி கொடுக்குறதே இந்த தாளிப்பு தாங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த தாளிப்பு மட்டும் கரெக்டாக அமைஞ்சு போச்சு அப்படின்னாலே பாதி டேஸ்ட் வந்துடுங்க அந்த உணவு பதார்த்தத்துக்கு. இதே நீங்கள் 1 கிலோ செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு அப்படியே 2 மடங்கு ஆக்கிக்கோங்க. 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் மசிஞ்சு வெந்து வந்துடும், வதங்கிடும். அடுத்து தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுங்க. இப்போ 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்த மாதிரி அந்த இஞ்சி வதங்கி வந்துடட்டும். நம்ம தனியாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் சட்டியில் பிடிக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு அதே ஸ்பூனில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம் இல்லையா, அதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதே ஸ்பூனில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாங்க. இந்த சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்தா தான் இது வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வருங்க. அதனால் வந்து கட்டாயமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலேயே தயாரித்து வச்சுருந்தாலும் சரிங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாலாம் உருண்டை வதங்கி வரணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துடணுங்க. இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க. சிக்கனையுமே கொஞ்சம் வதக்க போகிறோங்க. இப்போ இதையுமே நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துருச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் மல்லித்தலை பாதி அளவுக்கு சேர்த்துருக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியான கிரேவியாக வேணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படி நான் இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி 300 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இல்லை இன்னுமே உங்களுக்கு திக்காக வேண்டாம், கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசில் வந்திருக்குங்க. இந்த 3 விசில் வந்தோடனே குக்கர் வந்து ஆஃப் பண்ணிடலாம். என்னென்னா சிக்கன் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ ஆவியெல்லாம் போன பின்னாடி நம்ம குக்கர் திறந்துக்கலாம். பாருங்கள், அழகாக சூப்பராக நல்லா
அப்படியே குழம்பு மாதிரி வந்திருக்கு. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் திக்கான கிரேவியை வேணுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா அப்படியே வத்த விட்டுட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வத்திடும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுறலாங்க. கம்மன்னு வீடே மணக்குதுங்க. அப்படியே அந்த சிக்கன் கிரேவி வாசனை இப்போவே என்னை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி, இப்போ எப்படா நம்ம சாப்பிடுவோம் எடுத்து வச்சு சாப்பிடணும் போல் அவ்வளோ ஒரு ஆசையை தூண்டுதுங்க. அவ்வளோ ஒரு வாசனை, சரியான வாசனைங்க. இவ்வளோ தாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டியாக. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாமா?